அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பராத்துடைய இரவு ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு இரவு. சாபான் 15வது தினம் பராத்துடைய இரவு. இரவு முடிஞ்சதுலேருந்தே நீங்கள் அமல்கள் செய்ய ஆரம்பிக்கணும். நல்ல அமல்கள், நிறைய அமல்கள். ஏன்னா எல்லா நாளையும் நம்ம அமல் செய்கிறது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுலேயும் இந்த ஸ்பெஷலான நாள் அப்படிங்கும்பொழுது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதை பற்றி ஒரு ஹதீஸ் கூட இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமயத்துல வானத்தை அவங்க அண்ணாந்து பார்க்கும் பொழுது வானத்தின் எல்லா வாசல்களும் 7 வாசல்களும் திறக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு ஆச்சரியமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அதுல முதல் வானத்தின் கதவு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, ருக்கு செய்பவர் யார் யாரெல்லாம் ருக்கு செய்யறாங்களோ அவங்களுடைய ருக்குவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான் அப்படின்ட்டு. இரண்டாவது வானத்துடைய கதவு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, சஜிதா யார் யாரெல்லாம் சஜிதாக்கள் செய்யறாங்களோ அவங்களுடைய சஜிதாக்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். பொதுவா எல்லா நாளையுமே அல்லாஹ் தஆலா ஏற்கக்கூடியவன் தான். அதுலயும் இந்த நாள் சிறப்பான நாள். அதுக்காக இந்த ஒரு ஸ்பெஷலா இந்த ஒரு வார்த்தைகள் வருது. மூன்றாவது கதவு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, துவா யார் யாரெல்லாம் அதிகமாக அல்லாஹ்விடம் துவா கேட்குறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் எல்லாமே எல்லா துவாக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நான்காவது கதவு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அல்லாஹ்வுடைய நினைப்புனால அச்சத்தினால அழுவாரோ கண்ணீர் சிந்துறாரோ அவங்களுடைய கண்ணீரை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஐந்தாவது கதவு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, ஐந்தாவது வாசல் யார் ஒருவர் ஒரு சின்ன ஒரு நன்மை செய்வாரோ அவருடைய நன்மை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அதே மாதிரி ஆறாவது கதவு யார் யாரெல்லாம் தேவைகளை அவங்களுடைய தேவைகளை கேட்பார்களோ அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியா இந்த 7வது கதவு யார் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவங்க செஞ்ச பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இதுல சஜிதா ருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு சஜிதா நீங்க செஞ்சிருந்தாலுமே சரி அந்த சஜிதாவை அல்லாஹ் தஆலா ஏற்கக்கூடியவனா இருக்கிறான். சின்ன கடுகளவு நீங்க ஒரு நன்மை செஞ்சவங்களா இருந்தீங்கன்னாலும் சரி அந்த நன்மை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அந்த நன்மைக்கான கூலியை அதிகப்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட சிறப்பான நாள் இது. பராத்துடைய இரவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. எப்போவுமே நம்ம நல்ல அமல்கள் செய்யணும். அதனுடைய கூலி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். அதுலேயும் இந்த இரவுல கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செய்யணும். அப்போ நமக்கு இன்னும் ஸ்பெஷலான நாளாக இருக்கிறனால சீக்கிரமே நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை நீக்கி நம்மளுடைய தேவைகள் ஹாஜத்துகளை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். சிறந்த நாட்கள்ல இந்த ஒரு நாளும் இருக்கு. இந்த நாளை நம்ம வீணடிக்காம அமல்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இப்ப நான் சில அமல்களை சொல்றேன். நீங்க எல்லா அமல்களையும் செய்யறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம், இல்ல ஒரு சில அமல்கள் செய்யறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம். இதுல நீங்க ரொம்ப பெஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது எது அதை சொல்லுங்க, அதை நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி அதையும் சொல்றேன். உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு தோணுதோ நீங்க அதை ஓதுங்க. இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த அமல்கள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லா அமல்களையும் செய்ய பாருங்க. ஏன்னா நமக்கு அந்த மகரிபில இருந்து அந்த இரவு முழுக்க நமக்கு நிறைய டைம் இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த சிறப்பான இந்த இத்தனை விஷயத்தையும் ஒவ்வொரு கதவுகளும் எல்லா கதவுகளும் திறந்திருக்குல்ல, இது எவ்வளவு நேரம் இந்த கதவுகள் திறந்திருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு நேரம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, காலை ஃபஜர் நேரம் வரைக்குமே இந்த கதவுகள் திறந்துபட்டு தான் இருக்கும். அப்படின்னா அந்த நேற்று முழுக்க நம்ம கேட்கக்கூடியவர்களா, நிறைய தொழுவக்கூடியவர்களா, நிறைய அமல்கள் செய்யக்கூடியவர்களா, திக்ரு செய்யக்கூடியவர்களா, நல்ல விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம அதே மாதிரி நம்ம தேவைகளை கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அமல்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதலாவது பாவ மன்னிப்பு. அல்லாஹ்விடம் நாம பாவ மன்னிப்பு கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். பாவ மன்னிப்பு கேட்டாதான் நம்ம இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு சிறந்ததா இருக்கும். பாவ மன்னிப்புங்கிறது ரொம்பவும் சிறந்தது. நம்மளுடைய தேவைகள் நிறைவேறணும்னாலுமே கூட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்மளோட தேவைகளும் நிறைவேறும். ஏன்னா நம்ம தேவைகள் எவ்வளவோ இருக்கு.
நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அல்லாஹுடைய கருணை பார்வை நமக்கு பொழிய செஞ்சிரும். அல்லாஹுடைய கருணை பார்வை நமக்கு கிடைச்சிட்டாலே எல்லா விதமான சிரமத்திலிருந்தும் நம்மளால விடுபட முடியும். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் நம்மளால விடுபட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்கு அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வான். அப்படிப்பட்ட சிறந்த ஒன்று அப்படின்னா அது இஸ்திக்ஃபார். பெரிய பெரிய துவாக்களும் இருக்கு. சின்ன ஒரு துவா அப்படின்னா அஸ்தௌஃபிருல்லாஹ், எல்லாம் என்னை மன்னிப்பாயாக, நான் செஞ்ச பாவத்தை எனக்கு மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கக்கூடிய சின்ன ஒரு வார்த்தை இது. அஸ்தௌஃபிருல்லாஹ் 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 அப்படின்ட்டு நாங்க 100 முறை ஓதுங்க. 100 முறைங்கிறது ரொம்பவும் கம்மி தான். இன்னும் சொல்லணும்னா அஸ்தோஃபிருல்லா நம்ம சொல்லும் போது 100 முறைங்கிறது ஒரு 2-3 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷத்துல ஓதி முடிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை ஓதுங்க. அடுத்து 2வது அமல் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம். அல்லாஹுடைய திருநாமம்னாலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுல ஒரு திருநாமம் யா மலிகு. யா மலிகு யா மலிகு அப்படிங்கிறது அல்லாஹுடைய குணங்கள், அல்லாஹுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய ஒன்று. யா மலிகுங்கிறது அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய 3வது ஒரு பெயர். மன்னன் ஆனவனே, ஆட்சி ஆனவன் யாரு? அந்த ரப்பு மட்டும்தான். அப்படி நாம அல்லாஹ் புகழ்றோம். எல்லாத்துக்குமே அதிபதி நீ மட்டும்தான் யா ரப்பே அப்படிங்கிற வார்த்தைய சொல்லக்கூடிய அர்த்தம் உள்ளது யா மலிகு. இந்த ஒரு வார்த்தையை 25 முறை மட்டுமே நீங்க ஓதுனா போதும். 25 முறைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு இன்னும் உங்களால இல்லை நான் இன்னும் அதிகமாவே ஓதுறேன், இஸ்திக்ஃபாரும் சரி, இன்னும் நான் 100ங்கிற இடத்துல 1000 ஓதுறேன், நீங்க இந்த அல்லாஹுடைய திருநாமத்தையும் சரி அஸ்மாஉல் ஹுஸ்னாவையும் சரி நீங்க இன்னும் அதிகமா ஓதுன்னு நினைச்சாலும் சரி உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க குறைந்தது இவ்வளவாச்சும் ஓதுங்க. அடுத்தது 3வது அமல் என்ன அப்படின்னா யா ரஹ்மானு குஸ்னி, யா ரஹ்மானு அகுஸ்னி, யா ரஹ்மானு அகுஸ்னி அப்படிங்கிறத 313 முறை ஓதுங்க. இதுல அல்லாஹுடைய திருநாமம் இடம்பெற்றிருக்கு. யார் ரஹ்மான். ரஹ்மான் அப்படிங்கிறது அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய முதல் வார்த்தை, அளவற்ற அருளாளன். அப்படி உள்ள வார்த்தையை கொண்டு முடிகிறது யா ரஹ்மானு அகிஸ்னி. இந்த ஒரு வார்த்தையும் சரி இந்த ஒரு திக்ரையும் சரி 313 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு துவா அல்லாஹும் மஃபிர்லில் முஹ்மினீன முஹ்மினாத் வல் முஸ்லிமீன முஸ்லிமாத். அல்லாஹும் மஃபிர்லில் முஹ்மினீன முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும் மஃபிர்லில் முஹ்மினீன முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த ஒரு துவாவை நீங்க அதிகமா உங்களால எவ்வளவு முறை ஓத முடிஞ்சாலும் சரி ஓதுங்க. 100 முறை ஓத முடிஞ்சாலும் சரி, 1000 முறை ஓத முடிஞ்சாலும் சரி ஓதுங்க. குறைந்தது 100 முறை அப்படிங்கிறத நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு அமல் என்ன அப்படின்னா இந்த அமல் நீங்க 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு அப்படியே சூரா ஃபாத்திஹாவை 100 முறை அப்படியே ஓதுங்க. சூரா ஃபாத்திஹா ரொம்பவும் சிறந்தது, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி நமக்கு தேவைகளை நிறைவேற்றி நம்மளுடைய நோய் நொடியிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான ஒன்று சூரா ஃபாத்திஹா. இந்த சூரா ஃபாத்திஹாவை 100 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு துவா, அதாவது இது ரொம்ப ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு துவா இது. இதை நீங்க ஓதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தரூத் இப்ராஹிம் முன்னும் பின்னும் 3 முறை, தரூத் இப்ராஹிம் முன்னும் பின்னும் 3 முறை, சலவாத்தை 3 முறை ஓதிட்டு இந்த ஒரு துவா ஓதுங்க. அது என்ன துவா அப்படின்னா ஆயத்தே கலிமா. அது என்ன துவா அப்படின்னா ஆயத்தே கலிமா. அதாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது இந்த ஒரு துவாவை ஓதுனாங்க. அந்த ஒரு துவாவை நீங்க 4100 முறை ஓதுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதனுடைய அர்த்தம் என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், நான் பாவம் செய்தவர்கள்ல ஒருவனாக ஆகிவிட்டேன் அப்படின்ட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்பவும் வருந்தி, அவங்க செஞ்ச தவறுக்காக ரொம்ப வருந்தி இந்த ஒரு துவாவை ஓதுனாங்க.
இன்ஷா அல்லாஹ் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. நமக்கு எப்படிப்பட்ட சிரமத்துல நம்ம இருந்தாலும் சரி, கவலைகள் கஷ்டத்துல நம்ம ரொம்பவும் தாங்க முடியாத பிரச்சனையில இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். இது கண்கூடாக நபிமார்கள் ஓதி, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதி பலன் கண்ட ஒரு துவா இது. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதை நீங்க கட்டாயமாக ஓதுங்க. இந்த ஒரு துவாவை முன்னும் பின்னும் தரூத் இப்ராஹிம் 3 முறை ஓதி இதை நீங்க ஓதுங்க. நான் சொன்ன எல்லா அமல்களுமே ரொம்ப நேரம் ஆக போறது இல்ல. அஸ்தக்ஃபிருல்லா, யா மலீகு, சூரா ஃபாத்திஹா, யா ரஹ்மானு கஸ்மி, அல்லாஹ் மௌஃபிர்லி வல் முஃமினீன முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அதுக்கப்புறம் சூரா யூனுஸ் துவா, யூனுஸ் நபி ஓதுன அந்த ஒரு துவா. இது எல்லாமே ரொம்பவும் சிறந்தது தான். இதுல ரொம்ப ரொம்ப சிறந்தது எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன அந்த ஆயத்தே கலிமா. இதை நீங்க இதுல எல்லாமே நீங்க ஓதுறது ரொம்பவும் சிறந்தது. இல்லை நான் இதுல 1-2 ஓதுறேன்னு நினைச்சாலும் உங்களுடைய விருப்பம். இதுல ரொம்ப பவர்ஃபுல் எது அதை மட்டும் சொல்லுங்க, நான் அதை மட்டும் ஓதுறேன்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன அந்த ஒரு துவாவை ஓதுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள்ல நம்ம அல்லாஹ்விடம் நம்மளுடைய எல்லா தேவைகளும், எல்லாவித தேவைகளையும் அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடம் வருந்தி நீங்க துவா கேளுங்க. உங்களுடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு, வாழ்நாள் முழுக்க, இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு பரக்கத்தை, உங்க பணத்தை அல்லாஹ் தஆலா பெருக்கி தருவான். உங்களுடைய பண வரவை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவான். அதுல பரக்கத்தை செய்வான். உங்களுடைய ரிஸ்க் அல்லாஹுவால உங்களுக்கு எழுதப்பட்டிருக்க அந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. மகரிபில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் நீங்க ஓதுங்க. இன்னும் நிறைய துவாக்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். அதையும் நீங்க சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா அவங்களும் பலன் பெற்றா அதுக்கான கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.